லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து கையில் வந்து இந்த சதைங்க வந்து அதிகமாக தொங்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்பில் வந்து சதைங்க வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த ஒரு கை வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த கை வந்து பெருசாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். அது வந்து நிறைய பெரும்பாலும் லேடிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டு தான் வந்து கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் வந்து நல்லா ஸ்கூல் எக்ஸசைஸ்லாம் வந்து நல்லா கையை வந்து தூக்கி தூக்கி இறக்குறது, கைக்கு உண்டான எக்ஸசைஸ்லாம் வந்து கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்ரிஷன் பேஸ் ஃபுட்டை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதிகம் வந்து ஃபேட் ஆகாது. அப்போ நியூட்ரிஷன் ஒன்று மட்டும் போதுமான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஆகக்கூடாது. அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஆக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் எக்ஸசைஸ் என்ன பண்ணினாலுமே வந்து ஃபேட் வந்து கன்வெர்ட் வந்து ஆகாது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுங்க. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் வந்து எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெல்னஸ் கோச் வந்து உதவியோடு வந்து எடுங்க. இந்த கை சதைக்கெல்லாம் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வெல்னஸ் கோச் உதவியோடு வந்து எடுங்க. நம்ம வந்து இதை பற்றி உங்களுக்கு நல்ல டீட்டெயில் வந்து தெரியணும் அப்படின்னா வந்து கீழே எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.